அமைப்பு சட்டம் உரிமை, பேச்சுரிமை, ஆயுதம் என்று கூறும் உரிமை, சங்கங்களை அமைக்கும் உரிமை, இந்தியாவின் எந்த பகுதியில் வசிக்கும் உரிமை, நம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலையை திறந்து வைக்கும் காட்சியை தான் நாம் இப்பொழுது தொலைக்காட்சியில் தந்தி டிவி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலையை பொறுத்தவரை உலகத்திலே மிக உயர்ந்த சிலை எது என்ற இன்று சர்தார் பட்டேல் வெளியே போயிருக்காரு. நீ முதல்ல சாப்பிடுமா. சைனாவில் இருந்த புத்தர் சிலை இன்று உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை அப்படின்னு சொல்லி நாம சொல்லணும்னா இந்தியாவில் குஜராத்தில் இருக்கும் சர்தார் பட்டேல் சிலை தான். இதற்கு ஆன மொத்த செலவு என்பது சுமார் 3000 கோடி. இப்போ என்ன சொல்லி புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா இந்த 3000 கோடியை விவசாயிகளுக்கு பயன்படுத்தி இருக்கலாம், மிகப்பெரிய மருத்துவமனை கட்டியிருக்கலாம், பள்ளிக்கூடங்கள் மற்ற மருத்துவமனை வசதிகளை ஏற்படுத்தியிருக்கலாம். 3000 கோடி முதலீடு பண்ணிட்டாங்க. பகுதியில் உள்ளவங்க புறக்கணிச்சிருக்காங்க. அரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகத்திலேயே மிக உயர்ந்த சிலை இது. இதே சூழ்நிலை போச்சுன்னா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. நமக்கு நிரந்தரமான வேலை இல்லை, உழைக்கிறதுக்கு வழி இல்லை. சரி, இருக்கிறத வச்சு பொண்ணை காப்பாற்றலான்னு பார்த்தா 10 பைசா கையில் வேணா ஒண்ணு பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க வெளிநாட்டுல சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துறது போல நம்ம பொண்ணுக்காக கந்து வட்டிக்கு கடனாச்ச வாங்கி வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சாவது நம்ம பொண்ணோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சாகும். மாசம் மாசம் வட்டி கரெக்டா கொடுத்துருங்கண்ணா. ஜாக்கிரதையா இருங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பசங்க பாத்துங்க, விளையாட்டு போய் அடிக்கடி பணம் அனுப்புறேன், கவனமா இருங்க. பார்த்து போயிட்டு வாங்க. அக்கா, பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? வட்டியும் வரல, அசலும் வரல. கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து கொடுக்குற வழியை பாரு. வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போய் 6 மாசம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு தகவலும் தெரியல. கந்துவட்டி கடங்காரங்க வந்து கத்துறாங்க. பொண்ணு வளர்ந்துட்டே இருக்கான். படிப்பு செலவு பார்க்கறதா, சாப்பாடு செலவு பார்க்கறதா, இல்லை வட்டி கட்டுறதா, என்ன செய்யறதுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி கலெக்டர் ஆபீஸ் போய் மனு கொடுக்கறது தான். சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் ஓட்டுநர் வேலைக்காக சென்ற லால்குடியைச் சேர்ந்த அருண் என்பவர் தனது உரிமையாளர்கள் எங்க அப்பாவும் ஊருக்கு போயிருக்காரு. எங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குமா? நடவடிக்கை எடுக்க அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. மனு கொடுத்து 2 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த பணக்காரங்க கொடுத்துருந்தா எடுக்காம இருந்திருப்பாங்களா? இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம செத்தாதான் கலெக்டருக்கு கண்ணு தெரியும். ஒரு தனி மனித
மனிதன் நினைத்தால் எந்த மாற்றமும் சாத்தியமே என தன் வாழ்நாளில் ஈட்டிய பொருள் அனைத்தையும் சமூகத்துக்கே ஈந்து தன் சேவைகளால் இளைய தலைமுறைக்கு ஓர் உதாரணமாக வாழும். Thank you so much to invite me as a chief guest in this program. I think இங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். எல்லாரோட லைஃபும் மேபி கண்டிப்பா டிஃபர் ஆகும். மேபி அது சந்தோஷமா இருக்கலாம், அது சோகமா கூட இருக்கலாம். பட் என் லைஃப் முழுக்க சோகமா தான் இருந்துச்சு. அது எல்லா ப்ராப்ளமையுமே நான் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்ததுனால அஃப்கோர்ஸ் நான் இந்த இடத்துல ஒரு சீஃப் கெஸ்டா அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இந்த சமுதாயம் வாழவே விடல. ஏன்னா இந்த இந்திய திருநாட்டுல உயிர்நாடின்னு சொல்லப்படுற அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து லஞ்சம் ஊழல்னு சொல்லி வாங்கிக்கிட்டு உண்மையை மறந்து ஜனநாயக படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல தான் நான் என் அப்பா அம்மா இருந்தேன். சோ ஓட் பண்ணி இந்திய டெமோக்ரஸியை பாதுகாக்கணும். பட் 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு லீடரை சூஸ் பண்ணனால நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி 70 வருஷம் ஆகி இன்னி வரைக்கும் ஒரு மனுஷனுக்கான ஃப்ரீடம் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு கொடி கொடுக்குறீங்க, புத்தகத்துக்கு ஊசி கொடுக்குறீங்க, ஆனா போட்டுக்கிறதுக்கு சட்டம் மட்டும் இல்ல. இந்த நாட்டுல நல்ல வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா எங்க அப்பா வெளிநாட்டுக்கு போயிருக்க மாட்டாரு, எங்க அம்மா நீக்க வச்சிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு நான் அதை நிறுத்த மாட்டேன். 91 இருந்து 2000 வரைக்கும் 28,26 பேர் செத்துருக்காங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல. அதுல வெறும் 2000 பேர் தான் பாடி வந்து இந்தியா டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ப்ராப்ளம்னா இந்தியால டெமோக்ரஸி சரியில்லை. இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் நம்ம கையில தான் இருக்கு. நாடு நமக்கு என்ன பண்றது முக்கியம் கிடையாது, நம்ம நாட்டுக்கு என்ன பண்றது தான் முக்கியம். சேஞ்ச் இஸ் பிகினிங் வித் அஸ். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.